இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த வீட்டை விட்டு கெட் டுகெதருக்கு கிளம்பி போனப்ப என்னெல்லாம் நினைச்சிட்டு போயிருப்பேன்னு நீ சொல்லாட்டியும் எனக்கு தெரியும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆதி என்ன ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாரு. நானும் வந்தேன். அதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லா கேம்லயும் உன்னால ஆதி கூட சேர்ந்து விளையாடவும் முடியல. அவ்வளோ ஏன், ஆதி பக்கத்துல கூட நிக்க முடியல. ஆனா நான் ஒவ்வொரு கேம்லயும் ஆதி கூட நின்னு விளையாடி ஜெயிச்சேன். இப்ப நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா அது எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன புள்ள மாதிரி அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் நடந்துட்டா உன்னால என் கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுன்னு நினைக்கிறியா மித்ரா? இங்க பாரு மித்ரா, நான் ஆதி கூட ரத்தமும் சதையுமா வாழ்ந்திருக்கேன். அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, எவ்ளோ நல்லவர்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல மித்ரா. அதனால தலை கீழே நின்னாலும் நீ நினைக்கிற விஷயம் நடக்க போறதில்ல. ஆதிக்கு உன்ன மாதிரி ஒருத்தியோட ஒரு தப்பான வாழ்க்கை அமையறதுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன். இதுல நான் தனியா இல்ல, கடவுள் எனக்கு துணையா இருக்காங்க. நீ பண்ற விஷயம் எல்லை மீறி போதுனா அத கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னோட விஷயத்துல நீ திருந்துறதுக்காக ஆண்டவன் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா உன்னோட கெட்ட புத்தி உன்னை நல்லவளா மாற விடவே இல்ல. ஆதி உயிருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நீ ஆதி உயிரோட விளையாடி இருக்க. எப்ப நீ இவ்ளோ கீழ்த்தரமானவளா ஆயிட்டியோ அப்பவே உன்னோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு மித்ரா. பாரதி, ஆக்சுவலி இந்த கடவுள் அழிவு அது இதெல்லாம் பேசி நீ என்ன ரொம்ப போர் அடிக்கிற. இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாராவே இல்ல. ஜெயிக்க போறது நான் தான் பாரதி. ஆதி என் கழுத்துல தான் தாலியை கட்டுவாரு. கட்ட வெப்பேன். என்ன கருகிற மாதிரி வாசனை வருது? ஐயோ ஐயோ,